சென்னை காணாத்தூரில் இரவு நேரத்தில் காரில் சென்ற பெண்களை துரத்திய இளைஞர்கள் தொடர்பான வீடியோ வெளியாகி தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இளைஞர்களை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர், வணக்கம். தற்பொழுது இளைஞர்கள் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை காணத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் 4 பெண்கள் 2 ஆண்கள் என 6 பேர் சென்ற கார் 4 பேர் கொண்ட இளைஞர்களை துரத்திய சென்ற வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை சுமார் 4 மணியளவில் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. சென்னை ஈசிஆர் முட்டுக்காடு படகு குலாம் மேம்பாலம் மீது கோவளம் கடலில் பகிங்காம் கால்வாய் கலக்கும் முகத்துவாரத்தில் பார்க்க ரசிப்பதற்காக காரை ஆண்கள் நிறுத்தியிருக்கின்றன. ஆண்கள் நிறுத்திய கார் பின்னால் புகார் அளித்த பெண்கள் காரை நிறுத்தியிருக்கின்றன. இந்த நிலையில் முதலில் அங்கிருந்த பெண்கள் சென்ற கார் கிளம்பிய போது முன்னால் நிறுத்தி வைத்திருந்த இளைஞர்களின் காரை லேசாக உரசியதாக கூறப்படுகிறது. காரை உரசிவிட்டு ஒரு சாரி கூட கேட்கவில்லை என்பதால் அந்த காரை இளைஞர்கள் துரத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இளைஞர்கள் உள்ள கார் கிழக்கு கடற்கரை சாலையில் தாங்கள் வெகு தூரமாக துரத்துவதை பார்த்த பெண்கள் பெரும் அச்சத்தில் அவர்கள் செல்போனில் அந்த காட்சியை வீடியோவாக பதிவிட்டபடி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். முட்டுக்காடு மேம்பாலம் பகுதியில் இருந்த கிழக்கு கடற்கரை சாலை வழியாக காணத்தூர் பகுதியில் பெண்கள் தங்கியிருக்கக்கூடிய தனியார் அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்றிருக்கின்றனர். 4 பெண்கள் 2 ஆண்கள் சென்ற காரை இளைஞர்கள் துரத்துவது போன்ற வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள் வைரலாகி வருகிறது. இதனையடுத்து காணத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணையானது நடைபெற்றது. இது குறித்து புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு முதற்கட்ட விசாரணையில் பெண்கள் சென்ற கார் இளைஞர்கள் கேட்க அந்த காரை நிறுத்தி சொல்லியும் பெண்கள் சென்ற காரை நிறுத்தாமல் சென்றதாகவும் இது நியாயம் கேட்கவே இளைஞர்கள் காரை குறைத்ததாக முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. பெண்கள் வெளியிட்ட வீடியோவால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த இளைஞர்களை பிடிக்க தீவிரம் காட்டி வருகின்றன. கேளம்பாக்கம் உதவி ஆணையர் தலைமையில் தற்போது 2 தனிப்படை அமைக்கப்பட்டு தற்போது விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் இளைஞர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.